காதல் தோல்வி என்ன செய்வது? ஏற்கனவே காதல் தோல்வி, ஏற்கனவே தோல்வி. தோல்வியில் இருக்கும்போது ஒரு மனிதன் கரெக்டாக பிஹேவ் பண்ணலைன்னா பெரிய தோல்விக்குள்ளே போயிடும். தோல்வியை கரெக்டாக நம்ம சமாளிப்பது ரொம்ப அவசியம். காதல் தோல்விங்கும் போது நீங்கள் 3 காரியத்தை கண்டிப்பாக செஞ்சாகணும். முதலாவது, உங்களுடையது எதுவுமே உங்களை விட்டு போகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுடையது உங்களது ஆகாது. இது என்னைக்கு இருந்தாலும் போயிடும். நல்ல வேலை இன்றைக்கே போச்சு, அதை குறித்து சந்தோஷப்படுங்க. காதல் தோல்வியில் நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா அது உங்களுடையதாக இருந்தால் அது தோல்வியே ஆகியிருக்காது. அது தோல்வியானதுக்கு காரணமே அந்த ஆள் உங்களுடையவர் அல்ல. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. 2வது, தோல்வியில் நம்மளே தோற்று போயிருக்கோம். அந்த நேரத்தில் தனியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம செய்கிறது மேற்கொண்டு பெரிய தோல்வியில் முடியும். ஒருத்தர் கவலையில் இருக்கார், அப்போ ஒழுங்கான தீர்மானம் எடுக்க முடியாது. ஒரு தோல்வியில் இருக்கார், தவறான தீர்மானத்தை எடுக்கிறது ரொம்ப சுலபம். அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, உங்களுடைய குரு, ஆசான், மென்டார்னு சொல்கிறாங்க, அவங்க யாருன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட நேரத்தை செலவழித்து காரியங்களை நீங்கள் செய்யணும். தீர்மானங்களை அவரை வச்சு நீங்கள் எடுக்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குருவாக உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு தீர்மானத்தை உங்களுடைய குருவை வச்சோ உங்களுடைய வாத்தியாரை வச்சோ நீங்கள் எடுக்கும்போது அதில் நீங்கள் மாத்திரம் இல்லை, அவருடைய ஞானமும் கலந்துருக்கு, அவருடைய அறிவும் அதில் கலந்துருக்கு. அப்போ நீங்கள் தோல்வியில் இருந்தால் கூட வெற்றிகரமான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். மறந்துடாதீங்க. ஃபைனலாக 3வதாக, தோல்வியில் இருக்கிறவர்கள் தான் வெற்றிக்குள்ளே போகவே முடியும். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. தோல்வியே தெரியாத ஒரு மனிதனுக்கு வெற்றியே தெரியாது. தோல்வி தெரிஞ்சவன் தான் வெற்றியை தெரிஞ்சுக்க எலிஜிபிளே ஆகிறான். ஒவ்வொரு தடவை தோக்கும் போதும் அது வெற்றிக்கான ஒரு படியாக நீங்கள் நினைக்கணும். இதை தோல்வின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதை வெற்றியின் அடுத்த படி. இப்படிப்பட்ட வெற்றிகளுக்குள்ளே நம்ம போகும்போது தான் நம்ம வெற்றியே நிலையானதாக இருக்கும். இல்லாட்டி வெற்றியினுடைய அருமையும் தெரியாது, வெற்றி என்னன்னு தெரியாது, வெற்றி எப்படி இருக்கணும்னு தெரியாது. அப்போ நீங்கள் வெற்றி ஈஸியாக இழந்துட முடியும். அதனால தான் காதல் தோல்வியில் நீங்கள் இந்த 3 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, தோற்று போயிருந்தாலும் வெற்றிக்கு நேராக நீங்கள் நடந்து போகிறீங்க, பெரிய வெற்றியை காண்பீர்கள். நன்றி, வணக்கம்.